வணக்கம். நம்ம பொதுவாக ஜாதகத்தில் பார்க்குறப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அமைப்புகள், அதனால் உங்களுக்கு திருமண தாமதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக செவ்வாய் தோஷம் இருந்தாலோ, ராகு கேது தோஷம் இருந்தாலோ, சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், அல்லது செவ்வாயும் சனியும் பார்த்துட்டாலோ, அல்லது புனர்ப்பு யோகம்னு சொல்லப்படுகின்ற சனி சந்திரன் ஏதாவது ஒரு வகையில் பார்வை இருந்தாலோ சம்பந்தப்பட்டாலோ, களத்திரக்காரன்னு சொல்லப்படுகின்ற சுக்கிரனை செவ்வாயோ சனியோ பார்த்தாலோ, இதெல்லாம் தாமதமான திருமணத்திற்கான சில அமைப்புகள். இன்னும் சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் 6, 8, 12 தசாபுக்திகள் நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் தாமதமாகும், அல்லது திருமணம் தாமதமாக செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாதோஷம்னு எடுத்துட்டிங்கன்னா 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம். அதில் 7, 8 செவ்வாய் 100% செவ்வாய் தோஷம் இருக்கும். 2, 4, 12ங்கிறது செவ்வாதோஷம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் அதை திருமணம் பண்ணுறதுக்கான சேர்க்கலாம். செவ்வாதோஷம் 7, 8 இருந்தால் சில நிவர்த்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரிய சந்திரனோடு சேர்ந்து குரு பார்வை பார்த்தாலோ, செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தாலோ, சுக்கிரனோடு சேர்ந்தாலோ, இந்த மாதிரி சில விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ராகு கேதுவுக்கு நம்ம பரிகாரம் பண்ணால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும். அப்போது இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் தாமதமாக திருமணம் ஆகும்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் தாமதமாக திருமணம் ஆகும்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு நம்ம முயற்சி செஞ்சால் இளமையிலேயே திருமணம் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன வயசில் திருமணம் பண்ணால் அந்த திருமணம் ஏதாவது ஒரு வகையில் தடைப்படும், அல்லது கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் வரலாம், பிரிவுகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதைத்தான் சொல்லியிருக்கு. அப்போது இந்த மாதிரி செவ்வாதோஷம் இருந்தால், ராகுதோஷம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்கான பக்குவம் வரலைன்னு அர்த்தம். அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு வரலை. 2 பேருக்குமே யாருக்கு அந்த தோஷங்கள் இருக்கோ அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரலை. அந்த மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு தாமதமாக திருமணம் பண்ணுறது நல்லது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. தாமதமாக திருமணம் ஆகும்னு இல்லை. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு நிதானமாக, பெண்களாக இருந்தால் 25 வயசுக்கு மேலேயும், ஆண்களாக இருந்தால் 28லேருந்து 32 வயசுக்குள்ளேயும் திருமணம் செய்யும்போது அந்த திருமணத்தில் ஒரு பக்குவத்தினால் நிரந்தரமாக 2 பேரும் சந்தோஷமாக குடும்பத்தை நீண்ட காலம் வாழ்கின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு தான்